ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாப் என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமும் இருக்காது. மொத்தம் 12 விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இளநிலை உதவியாளர் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கூர்க்கா, இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவலகு, இந்த போஸ்ட்டுக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கால்நடை பராமரிப்பாளருக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 5 பார்த்திங்கன்னா பெரிய சன்னதி உடல், இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 6வது பார்த்திங்கன்னா பெரிய சன்னதி வீரவாண்டி, இந்த ஜாப்க்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 7வது பார்த்திங்கன்னா பெரிய சன்னதி சேமக்களம் மற்றும் இதர வாத்தியங்கள், இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8வது பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள், இந்த போஸ்ட்டுக்கு மொத்தம் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 9வது பார்த்திங்கன்னா உதவி யானைப்பாகன், இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10வது பார்த்திங்கன்னா சலவையாளர், இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 11வது பார்த்திங்க அப்படின்னா கூட்டுபவர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் இருக்கும். இளநிலை உதவியாளர் போஸ்ட்டுக்கு மட்டும் 10th 12th டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஜாப்புக்குமே குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையுமே செல்ஃப் அட்டஸ்டர் கண்டிப்பாக இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறவங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு போஸ்ட் கவரில் எழுதி அனுப்பணும். அப்ளை பண்ணுறவங்க நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். அப்ளை பண்ணுறவங்க சர்டிஃபிகேட் ப்ராப்பராக அட்டாச் பண்ணி அனுப்பலைனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பெரிய சன்னதி உடல் மற்றும் பெரிய சன்னதி வீரவண்டி, பெரிய சன்னதி சேமக்களம் மற்றும் இதர வாத்தியங்கள், அடுத்து தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள், இந்த போஸ்ட்டுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளியிலிருந்து இது தொடர்பான சான்றிதழ் ஏதாவது வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.